ஆனால் எங்களை பொறுத்தவரை அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. தந்தை பெரியாரை பத்தி சீமான் சொல்றாங்க, கருத்து சுதந்திரம் இருக்கு. கருத்தா எதிர்த்தா ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்ப விஜய் அவர்கள் பரந்தூரை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்க ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பரந்தூரும் பன்னூரும் நீங்க கொடுத்தீங்க, நாங்க அப்ரூவ் பண்ணோம் ரெண்டையும். அதில் பரந்தூர் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பரந்தூரும் மாமந்தூர் அனுப்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில். திமுக வந்த பிறகு மாமந்தூர் தூக்கிட்டு அவங்க 2 புது ஊரை போட்டாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியலில் மத்திய அரசு என்ன பார்ப்பாங்க? பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா, 2-3 விஷயத்தை பார்த்து அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமா வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் சிறிய விமான நிலையம் சென்னை. டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க, அண்ணா எங்களுக்கு 300 ஏக்கர் கூட இல்லை, அங்க நீங்க 2000 ஏக்கரை பத்தி பேசுறீங்க. சென்னை வெறும் 1000 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்கிறாங்க, நீர்நிலைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முயற்சிக்கணும். அது விஜய் அவர்களாக யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும். மத்திய அரசா நாங்க என்ன கேட்கிறோம்? ஒரு ப்ரொபோசலை கொடுங்க, செஞ்சு காட்டுறோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்ட். அதனால விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல நியாயம் இருக்கு. அதை மாநில அரசு சரி செய்ய முடியும்னா சரி பண்ணுங்க. அரசியல் கட்சிகள்ல வேலை தானே. எல்லோரும் அதை ஒரு பிரச்சனையா மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசு கிட்ட. அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட, யார் பரந்தூரை பற்றி யாரு கருத்து சொன்னாலும், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள், 10 வருஷம் வேணும் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு. அதனால் நீங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டிலே பண்ணீங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிடும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்திருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும். இன்னும் லேண்டு கொடுப்பாங்களான்னு. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க, பதில் சொல்லுங்க. அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ணே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணே, டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அது வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பாருங்க, அது வரலினாலும் பிரச்சனை இல்லை, வேற இடத்துல எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வர வேண்டும் என்பது நிச்சயம், அது கட்டாயம். ஆனால் நாங்கள் சொல்வது பரந்தூர் பன்னூர் மாமந்தூர்னு சொல்ல, விமான நிலையம் வேண்டும். விமான நிலையத்தை கேன்சல் பண்ணாதீங்க. அது இந்த ஊரா அந்த ஊரா அதுக்கு அடுத்த ஊரா? நீங்க ஊர் மக்களை போய் பாருங்க, காம்பன்சேஷனை இரட்டிப்பாப்புங்க, 4 மடங்கு ஆக்குங்க, மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இன்னொரு ரீசெட்டில்மெண்ட் கொடுங்க, பேங்க் லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதான் நான் கேட்கறது. நான் பரந்தூர் பன்னூர் மாமந்தூர்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. திருப்போரூரும் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதிமுக லிஸ்ட்ல இருந்துச்சு, திருப்போரூர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொல்வது ஏதோ ஒரு ஊர் மத்திய அரசு அப்ரூவ் பண்ணி இன்னும் வேலையை ஆரம்பிக்காம இருந்தாலும் கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு, செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல பரந்தூரே நாங்க சமாதானப்படுத்துறோம், ஒரு குரூப் ஆஃப் 5 மினிஸ்டரை போடுறோம், பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் 5 அமைச்சரை போடுறோம் குழுவை. அந்த அமைச்சர் அங்கேயே போய் இருந்து மக்கள்கிட்ட பேசி பிரச்சனைக்கு ஆன் த ஸ்பாட் தீர்வு, காம்பன்சேஷன் அதிகப்படுத்துறோம், உங்களுக்கு கொடுக்குற ஆல்டர்னேட் லேண்டை மாத்தி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதற்காக தயவு செய்து விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை. இது அதுக்கு தீர்வு வரணும் அல்லனே. கமிட்டி நீங்க ஏதோ யார கமிட்டி போகணும்? சீனியர் மோஸ்ட் 5 மினிஸ்டர் அனுப்புங்க, சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அமைச்சர் அனுப்புங்க. ஏன்னா ஆன் த ஸ்பாட் அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். ஆனால் நீங்க முதலமைச்சர் இதுல வேகம் காட்டி பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பாருங்க. 900 நாளுக்கு மேல ஆர்ப்பாட்டம் போகுதுன்னா, ஒரு நாள் 2 நாள் 900 டேஸ், எத்தனை நாளைக்கு மக்கள் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.